ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தூதுவளை சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 4 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 வரமிளகா, அப்புறம் 2 தக்காளி, அதுக்கப்புறம் தூதுவளை இலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தூதுவளை இலையை போட்டு அதுவும் நல்லா சுருளை வதங்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்து போட்டு அதையும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து போட்டு அது கூட தக்காளி 2 தக்காளியையும் போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதங்கிட்டு, இறக்க போகிற நேரத்தில் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சோன்னா நமக்கு எம்மியான சூப்பரான தூதுவளை சட்னி ரெடி ஆயிரும். இது தாளித்து கொட்டுறதுக்கு கடுகுளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா தூதுவளை சட்னி ரெடி ஆயிரும். இது தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும்.